السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم يعلم بأن الله يرى كلا لئن لم ينتهي لنسفعا بالناصية ناصية كاذبة خاطية. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹின்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் குறைவில்லாமல் நிறைவாக வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்துக்குள் நன்மக்களாக நம் எல்லோரையும் ஏற்று அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை நிறைவான ஆரோக்கியத்தை, கைகால் சுகத்தை கடைசி வரை நம் எல்லோருக்கும் நசீபாக்கி, மருத்துவமனையின் அனைத்து விதமான சிரமங்கள், சிக்கலை விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலைமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதத்திற்குரிய ரவுலா ஷரீஃபையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்திட நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதம் நிறைந்த ரஜபு மாதத்திலே நாம் வீற்றிருக்கிறோம். ரஜபு மாதம் துவங்கியதிலிருந்தே அல்லாஹ்விடத்திலே நாம் துவா செய்தும் வருகிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபிலும் அடுத்திருக்கக்கூடிய ஷாபானிலும் பரக்கச் செய்து ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை, அந்த பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கு என்று கேட்டு வருகிறோம். அல்லாஹ் நம்முடைய துவாக்களை, நம்முடைய நாட்டங்களை இந்த பரக்கத் பொருந்திய ரஜபு மாதத்தின் அந்த பொருட்டாலே ஏற்றருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, ரஜபு மாதத்தில் நாம் நினைத்து பார்க்கிற முக்கியமான விஷயம் என்னவென்றால், மேராஜுடைய அந்த இரவு, அந்த தினம். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேற்கொண்ட அந்த விண்ணுலக பயணம், அதிலே அவர்கள் கண்ட காட்சிகள், அல்லாஹ் அவர்களை தன்னளவில் நெருக்கி கொண்டு காண்பித்து கொடுத்த அத்தாட்சிகள், இதை அனைத்தையும் குர்ஆனும் ஹதீஸும் நிரூபிக்கிறது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படுகிற பைத்துல் முகத்தஸிற்கு தன் அடியாரை இரவோடு இரவாக அழைத்து சென்ற அந்த அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் என்றே ஒரு அத்தியாயத்தினுடைய துவக்க வசனம் இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. இஸ்ரா என்கின்ற அந்த விண்வெளி பயணம் அல்லாஹுவின் தூதருக்கு, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பேர் அற்புதங்களில், தனித்துவமான விஷயங்களில் மிக முக்கியமானது. மேராஜ் என்ற அந்த பயணத்தின் வழியாக அல்லாஹ் உலகத்தில் யாருக்கும் காட்டாத சில ரகசியங்களை,
எந்த நபிமார்களாலும் நெருங்க முடியாத சில இடங்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கினார்கள். அல்லாஹுவின் பேரத்தாட்சிகளை பார்த்தார்கள். அந்த பயணத்தின் வழியாகத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூமின்களும் மேராஜுக்கு சென்று வருகிறோம், சென்று வர முடியும். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளரின் மேராஜ் எது என்பதை அடையாளப்படுத்துகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகைதான். தொழுகைதான் ஒரு இறை நம்பிக்கையாளரின் மேராஜ். நான் ஒரு நாள் சென்று வந்த அந்த மேராஜை என் உம்மத்திற்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தந்திருக்கிறான். என் உம்மத்திற்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தருகிறான். ஒரு தடவை அல்ல, 5 முறை தருகிறான். எவரொருவர் இந்த 5 கால தொழுகையை நியமமாக பேணி தொழுது வருகிறாரோ அவர் அல்லாஹ்வை சந்திக்கிறார், அல்லாஹ்விடத்திலே உரையாடுகிறார், அல்லாஹ்விற்கும் அவனுக்குமான நெருக்கத்தை அவர் கூட்டிக் கொள்கிறார் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான சகோதரர்களே, இந்த மகத்தான அன்பளிப்பு கிடைக்கப்பட்ட நாள் புனித மேராஜ். மேராஜ் நமக்கு தருகிற எக்கச்சக்கமான பாடங்களில் சமகாலத்தில் நமக்கு தேவையான முக்கிய பாடம் என்ன என்பதை குறித்துத்தான் சில மணித்துளிகள் உங்களோடு நான் உரையாட இருக்கிறேன். கடந்த ஒரு வாரமாக இந்த இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கவனித்திருப்பீர்கள். இன்னும் ஒரு வாரத்தில் கிடப்பில் போடப்பட்ட CAA என்று சொல்லப்படுகிற மக்கள் விரோத சட்டம் அமலுக்கு வரும் என்று ஒரு துணை அமைச்சர் பொதுவெளியிலே வந்து அறிவிப்பு செய்கிறார். இதைதான் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் உள்துறை அமைச்சரும் நிச்சயமாக CAA கொண்டு வருவோம், அதை கொண்டு வந்து இந்த நாட்டில் 2ஆம் தர குடிமக்களாக முஸ்லிம்களை மாற்றுவதற்குரிய பின்னணி சட்டம்தான் முஸ்லிம்களை இந்த நாடில் கதியற்றவர்களாக அனாதைகளாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் போடப்பட்ட அந்த சட்டம்தான் CAA. அதை நாங்கள் கொண்டு வந்தே தீருவோம் என்று அமைச்சர்கள் ஒருபுறம் சொல்லுகிறார்கள். அடுத்து டெல்லியிலே சுமார் 600 ஆண்டுகளாக தொழுகை நடத்தப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வாரத்தில் நடந்த செய்தியை சொல்கிறேன். அடுத்து இந்த நாட்டை ஆண்ட முகலாய மன்னர்களின் வரிசையிலே அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச்சிறந்த மன்னர் அவர். நான் கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் அவுரங்கசீபுக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு என்ன, அவர் எப்படியான நல்லாட்சியை தந்தார் என்பதையெல்லாம் ஜும்மாவின் உரையிலேயே நான் சொன்னேன், ஞாபகத்தில் இருக்கிறது. அவுரங்கசீப் தான் இந்தியாவை ஆண்ட மன்னர்களில் சுமார் ஏறத்தாழ 50 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்த மன்னர். பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்தவர், மக்கள் நலனின் மீது அக்கறை கொண்டவர், நாட்டின் வளர்ச்சியின் மீது அதீத கவனமும் சிந்தனையும் கொண்டவர். ஆனால் இறை நம்பிக்கையில் உறுதியானவர், தன்னை ஒரு முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதில் தயக்கமில்லாதவர், எந்த சூழலிலும் இஸ்லாம் வகுத்திருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தின் நெறியிலிருந்து விலகிச் செல்வதோ அல்லது பிறருக்காக வேண்டி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லது இன்னும் சில பகுதிகளை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாமிய கொள்கையில் எந்த சமரசத்தையும் விரும்பாதவர். அந்த அவுரங்கசீபின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அவர் மசூதிகளை இடித்தார், கோவில்களை இடித்தார். இந்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு தலங்களை இடித்துவிட்டு தான் மசூதியை கட்டினார் என்ற ஒரு வரலாற்று திரிப்பை, செய்யாத ஒரு குற்றத்தை, சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை அவரின் மீது இன்று வரலாறு என்ற ரீதியிலே தூக்கி சுமத்தி ஒரு பெரும் வரலாற்று பிழையை ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தின் வெளிப்பாடுதான் இந்த வரலாற்று பிழையை செய்ததின் வெளிப்பாடுதான் இந்த வாரத்தில் உங்களுக்கு தெரியலாம்.
நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்திருக்கலாம். வாரணாசியில் இருக்கக்கூடிய கியான்வாபி என்று சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜித், அந்த பள்ளிவாசல் காசி விஸ்வநாதர் என்று சொல்லப்படுகிற இந்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வழிபடக்கூடிய முக்கியமான வழிபாட்டு தலத்தை ஒட்டி இருக்கிறது. ஆனால் இந்த மசூதி ஒரு கோவிலை இடித்துத்தான் கட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த பெரும் பொய் மூட்டையை அவிழ்த்துவிட்டு அதன் வழியாக நீதிமன்றமே அதன் ஒரு பாகத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்றும் அங்கே வழிபாடு செய்வதற்கும் இன்ன பிற பூஜை புனஸ்காரம் செய்வதற்கும் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதை 2-3 நாட்களாக செயல்படுத்தி வருகிறார்கள். ஆனால் உள்ளபடியே அவுரங்கசீபுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அந்த மசூதியினுடைய வெளி வராண்டாவை அவர் விரிவுபடுத்தினார் என்பதுதான் அந்த மசூதியில் இருக்கக்கூடிய கல்வெட்டு வரலாறு சொல்லக்கூடிய செய்தி. சொல்ல போனால் அவுரங்கசீப் ஆட்சிக்கு வருவதற்கு சுமார் 1 நூற்றாண்டுக்கு முன்பே அந்த வாரணாசியில் கியான்வாபி மசூதி இருக்கிறது என்பதும் வரலாற்று செய்தி. சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, பாபரி மஸ்ஜிதை எப்படி இடித்து தரைமட்டமாக்குவதற்கு திட்டங்களை பல்லாண்டுகள் தீட்டி அதை முறைப்படுத்தி சட்டத்தின் மூலமாகவே அதை செல்லுபடியாக்கி கடைசியில் கொண்டு வந்து நிப்பாட்டினார்களோ, அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது அடுத்த அவர்களின் இலக்கு குறி ஞானவாபி மசூதி. இது இந்த வரிசையில் நிறைய லிஸ்ட் இருக்குது, அடுத்து போய்கிட்டே இருக்குது. இன்னைக்கு வாரணாசி, அடுத்து மதுரா, ஏன் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் பெரும்பகுதியாக வசிக்கக்கூடிய கீழக்கரை, அந்த கீழக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலை குறிப்பிட்டு இது மசூதியாக இருந்ததுதான், இதனுடைய பழமை இப்படித்தான் என்று ஒரு விவரம் தெரியாதவர், அதாவது விவரம் தெரியாதவர் என்று சொல்லி கடந்துவிட முடியாது, வேண்டுமென்றே துவேஷத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற சித்தாந்தம் கொண்டவர், முஸ்லிம்களுக்கும் இதர சமுதாயத்திற்குமான உறவிலே விரிசலை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள், அதன் வழியாக கலவரத்தை ஏற்படுத்தி அதன் வழியாக அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்ற கற்பனை கோட்டை கட்டி கொண்டிருப்பவர்கள் சொன்னதை நாம் பார்க்க முடிந்தது. இந்த வரிசையில் நிறைய மசூதிகளை வைத்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் நடக்கிறது. யூபியிலே நடந்த ஒரு செய்தி, இந்த வாரத்தின் செய்தி தான் நான் சொல்லக்கூடிய செய்தி. சம்பந்தமே இல்லாத ஒருவரின் மீது பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஒரு முஸ்லிமின் மீது பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி மத துவேஷத்தை ஏற்படுத்தி மோதல் போக்கை ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையிலே அங்கிருந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் அவரின் மீது, அந்த குறிப்பிட்ட முஸ்லிம் ஒருவரின் மீது மட்டுமல்ல, அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கும் எதிரே இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இதர சமுதாயத்துக்கும் இடையிலே பிளவையும் சண்டையையும் வன்முறையையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையிலே தேவையில்லாத அவதூறை ஏற்படுத்தி கடைசியில் அது அவதூறு தான் என்பதை கண்டுபிடித்து காவல்துறை உரிய அந்த அவதூறை செய்தவர், அந்த பாதிப்புக்கு பின்னால் இருப்பவர் யார் என்பதை அடையாளப்படுத்தி அதை சமூகத்திற்கு அறிமுகம் செய்தும் இருக்கிறார்கள். இப்படி கடந்த ஒரு வாரங்களில் அடுத்தடுத்து முஸ்லிம் சமூகத்தை குறிவைத்தே ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை இந்த நாட்டில் தனிமைப்படுத்தி அவர்களுக்கு இந்த நாட்டிலிருந்து ஒரு ஓரம் கட்டக்கூடிய ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் கேட்கலாம், இதற்கும் மேராஜுக்கும் எங்கே முடிச்சிருக்கிறது? மேராஜை தொட்டி துவங்கி இதையெல்லாம் பேசுகிறீர்களே, என்ன இருக்கிறது? ஆமாம், அல் குர்ஆனிலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வாழ்க்கையிலும் இல்லாத பாடங்களே இல்லை. நம்முடைய சமகாலத்தினுடைய பிரச்சனைகள் வரை எல்லாவற்றுக்குமான பாடமும் எல்லாவற்றுக்குமான முன்னுதாரணமும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிரம்ப கிடக்கிறது. நீங்கள் ஒன்றை உறுதியாக மனதிலே ஏற்றிக்கொள்ள வேண்டும், பழுத்த மரம்தான் கல்லடி படும். இஸ்லாம் உலகத்திற்கு மிகச்சிறந்த கனிகளை, உலகத்துக்கான அமைதியை, சமத்துவத்தை, நல்லிணக்கத்தை உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். எனவேதான் தோன்றிய காலம் தொட்டு இன்னைக்கு வரை
இன்று வரை பல்வேறு விதமான எதிர்ப்புகளும் பல சூழ்ச்சிகளுக்கும் இஸ்லாமும் முஸ்லிம்களும் ஆட்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை புரிய வேண்டும், சோதனைகளும் நெருக்கடிகளும் தொடர்ச்சியாக வரும். அதை முஸ்லிம் சமூகம் எதிர்கொண்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் அதுவேதான் கடைசி வரை என்றால் கிடையாது. அல்லாஹ் நிச்சயம் மறுமலர்ச்சியான மிகச்சிறந்த ஒரு முன்னேற்ற பாதையை அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்துக்கு காண்பிப்பான். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினீன். இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன்மீதே கடமையாக்கி கொண்டான். மூமின்களை பாதுகாப்பது, மூமின்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தனக்குத்தானே விதியாக்கி கொண்டான் அந்த விஷயத்தை. எனவே இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். மேராஜ் அதை அழுத்தமாக சொல்கிறது. அல்லாஹ் கைவிட மாட்டான். கஷ்டங்களையும் சோதனைகளையும் நெருக்கடிகளும் பல்வேறு விதமான சூழ்ச்சிகளும் தொடர்ச்சியாக இந்த சமூகம் உட்படுத்தப்பட்டாலும் அகப்பட்டாலும் அதுவேதான் அவர்களுக்கு கதியா என்றால் கிடையாது. நிச்சயம் அதிலிருந்து ஒரு மறுமலர்ச்சியான, ஒரு வெளிச்சமான, ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் காட்டுவான் என்பதை மேராஜில் நபிகளுக்கு சொல்லி அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு சொன்னான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் அவர்கள் வாழ்ந்த காலம் கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட காலம். உங்களுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாதது ஒன்றுமல்ல. பல்வேறு விதமான அடுக்கடுக்கான சோதனைகள், பிரச்சனைகள், இழப்புகள், அவமானங்கள், தலைக்குனிவுகள் எல்லாத்தையும் சந்திச்சாங்க. ஒரு கட்டத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கபலமாக இருந்த இருவரும் தூண்கள் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. ஒன்னு நபிகளின் துணைவியார் ஹதிஜா அம்மா, இன்னொன்னு நாயகத்தினுடைய தகப்பனாரோடு பிறந்த அம்மு ரசூலில்லா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சிறிய தகப்பனார் அபூ தாலிப். இருவர்களின் மரணம் மிகப்பெரிய உந்து சக்தியாக, அடைக்கலமாக இருந்த இருவரின் மரணம் மக்காவில் இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் முகம் திருப்பி போவது ஒரு முறை, இவர்களை எழவிடாமல் மேலும் மேலும் போட்டு அமுக்குவதற்கான வழிகள் என்னவென்றோ அதையெல்லாம் திட்டம் தீட்டியது இன்னொரு புறம். இவ்வளவு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு இடையில சரி இங்கதான் இப்படி பக்கத்து ஊருக்காவது போவோம், தாயிஃப். அங்கே போனால் இதைவிட பெரிய எதிர்ப்புகள், கல்லால் அடிக்கிறார்கள், வார்த்தைகளால் அடித்து நபிகளை காயப்படுத்துகிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எங்கே சுத்தினாலும் சுத்தி சுத்தி அங்கே எதிர்ப்புகளும் நெருக்கடிகளும் தான் சூழ்ந்திருக்கிறது. இப்படி இது ஆயிருமா, மொத்தமும் ஆகிவிட்டதா? கிடையாது. அல்லாஹ் இதெல்லாம் இருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை ஆசுவாசப்படுத்தி, உங்களுக்கு மிகச்சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது, எந்த இஸ்லாத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் என்பதற்காக, எந்த கலிமாவை இந்த மக்கள் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி உயிரை, பொருளை, தன் மானத்தை இழக்கக்கூடிய பல்வேறு நிர்பந்தங்கள் ஏற்பட்டதோ அதையெல்லாம் கடந்து இந்த மார்க்கம் ஜெயிக்கும், உலகத்தின் பல பாகங்களுக்கு இதை நான் கொண்டு போய் சேர்த்துவேன் என்பதை அல்லாஹ்வின் தூதருக்கு மட்டுமல்ல அவர்களின் வழியாக இந்த உம்மத்திற்கும் சொல்வதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்த பயணம் புனித மேராஜ். அப்ப வாழ்க்கையின் தத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். சிரமங்களும் கஷ்டங்களும் வருகிறது என்றால் வரத்தான் செய்யும். நெருக்கடிகளும் நாம் எழ முடியாமல் நம்முடைய கொலவலைகளை பிடித்து நெருக்கக்கூடிய சூழலும் வருகிறது என்றால் வரத்தான் செய்யும். அதற்கு முகம் கொடுத்து அதைவிட ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாம் நடைபோட்டுக் கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மேராஜின் வழியாக நமக்கு கற்றுத்தந்தான். குர்ஆன் தானே சொல்கிறது, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயம் கஷ்டத்துடன் லேஸ் இருக்கிறது, சிரமங்களுடன் நிச்சயம் இலகு இருக்கிறது. சிரமமும் கஷ்டமும் வந்தால் அதற்கு பிறகு ஒரு மன மகிழ்ச்சியான எதிர்காலம் உங்களுக்கு வரப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாம் மிக வேகமாக பீடு நடை போட்டு எழுச்சி பாதையில் முன்னேறி போய்கொண்டே இருந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு பிறகுதான் பல்வேறு விதமான முக்கிய தலைவர்களுக்கு அழைப்பு தந்தார்கள். மதீனாவுக்கான பயணம் துவங்கியது, ஹிஜ்ரத்.
அதற்கு பிறகு மதீனா விசாலமானது. அங்கிருந்து பல பாகங்களுக்கு இஸ்லாம் போய் சேர்ந்தது. இன்னும் இஸ்லாத்தினுடைய அந்த சாம்ராஜ்யம் சத்தியம் விரிவடைந்து கொண்டே போனது என்ற செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிற முக்கிய பாடம், நெருக்கடிகளை கண்டு அஞ்சாதீர்கள், துவண்டு போய்விடாதீர்கள், உங்களுக்கான எதிர்ப்புகளை பார்த்து நீங்கள் ஓரம் ஒதுங்கி நின்று விடாதீர்கள், உங்கள் பாதையில் நீங்கள் சரிவர போய்கொண்டே இருங்கள், இறை நம்பிக்கையோடு பயணியுங்கள், நிச்சயம் நீங்கள் வெல்வீர்கள், வெற்றி அடைவீர்கள். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அத்தியாயம். என்ன அத்தியாயம்? சூரத்துல் அலக். முதலாக இந்த அத்தியாயத்தினுடைய 5 வசனங்கள் தான் இறங்கியது. இக்ரா என்று துவங்கக்கூடிய இந்த சூராவின் 5 வசனங்கள் தான் குர்ஆனில் இறங்கிய முதல் வசனங்கள். அதற்கு பிறகு வேறு வேறு வசனங்கள் இறங்கியது. அந்த அத்தியாயத்திலேயே அல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நமக்கான செய்தி. இன்றைய இந்தியாவின் சூழலை அப்படியே நம் கண்களுக்கு முன்னால் நிறுத்துவது போன்றே இருக்கிறது. பாருங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதை பரப்புரை செய்து இந்த சத்தியத்தை சொல்லி தொழுகையின் முறையை கற்றுக் கொடுத்து அதை பொது வழியிலே வந்து அரங்கேற்றி கொண்டிருக்கக்கூடிய காலம் அது. மக்காவினுடைய எதிர்ப்பாளர்களுக்கெல்லாம் அதை பார்த்து கொண்டு ஜீரணிக்க முடியவில்லை. நம்மூர்லேயே வாழ்ந்தவங்க, நம்மூர்லேயே வளர்ந்தவங்க, இது என்னமோ புதுசா ஏதோ ஒரு கொள்கையை கொண்டு வந்து அதுக்கு ஃபாலோவர்ஸ் இத்தனை, இப்படியான வணக்கத்தினுடைய செயல்பாட்டு முறைகள், இப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மூலகர்த்தா யார்? முஹம்மது. அபூஜஹல் போனான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பயமுறுத்தினான், அச்சுறுத்தினான். அச்சுறுத்தல் என்ற அந்த முறையை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியும் அதிகாரமும் மட்டும் அல்ல, இஸ்லாம் தோன்றிய காலம் முதல் இன்று வரை எதிரிகள் கையில் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். எதையாவது சொல்லி அச்சுறுத்தல், உயிர் பயம் அல்லது பதவியை பறித்தல் என்ற பயம், உங்க வீட்டை இடிச்சிருவோம் புல்டோசரை கொண்டு அந்த மாதிரி ஒரு பயம், அல்லது உங்களுடைய நேமையே இந்த நாட்டில் இல்லாத மாதிரி நீங்க எல்லாம் டூப்ளிகேட் மாதிரி காட்டிடுவோம் அந்த மாதிரியான பயம். இப்படி எதையாவது செய்து பயமுறுத்துவது, அச்சுறுத்துவது தான் எதிரிகளின் வேலை. அபூஜஹல் அப்படி செய்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இங்கெல்லாம் வழங்கக்கூடாது, இதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோ, வெளியிடத்திலெல்லாம் வந்து நீ தொழக்கூடாது, அப்படி நீ தொழுதால் உன்னை தொழவிட மாட்டேன், உனக்கு நெருக்கடிகள் தருவேன், உனக்கு சிரமங்களை தருவேன் என்று அச்சுறுத்தினான், பயம்புறுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, சரி நாங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களான்னா இல்ல, தைரியமாக வந்து அல்லாஹ்வின் ஆலயத்திற்கு முன்னால் நின்று வணங்கினார்கள். நீ என்ன சொல்றது? நான் பிறந்த மண் இது, என் ரப்பினுடைய ஆலயம் இருக்கக்கூடிய இடம் இது, நீ என்ன சட்டம் போடுவது? எனக்கு நீ தர வேண்டாம் பாதுகாப்பை, என்னை படைத்தவன் தருவான் என்ற தைரியத்தில் வந்து நின்றார்கள். அப்பொழுது அபூஜஹல் ஒரு சூளுரைத்தான். தன்னுடைய இனத்தார்கள் கூட்டத்தார்களை எல்லாம் கூப்பிட்டான். பெரிய குடும்பத்துக்காரன், பெரிய செல்வாக்கு மிக்கவன், செல்வாக்கு மிக்க தலைவர். அபூஜஹல் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க, அந்த அளவுக்கு செல்வாக்கு அவனுக்கு. மட்டும் பத்தாக்குறைக்கு பெரிய குடும்பம், ஊர்ல முக்கியமான தலைக்கட்டு. அவன் சொன்னான், இன்னைக்கு முஹம்மதை என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். அவரை என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? தலையை கொண்டு பூமியை வைப்பாரே, என் காலை எடுத்து கழுத்திலேயே மிதிக்க போறேன், அவர் முகத்தை இந்த மண்ணிலே போட்டு புரட்டி எடுக்க போகிறேன், இன்னைக்கு தான் அவருக்கு கடைசி, அப்படியே அவர் மௌத்தை சந்திக்க வேண்டியதுதான் என்று சூளுரைத்துக் கொண்டு போனான். இதைதான் அல்லாஹ் சொல்கிறான், அரஐத்தல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா. தொழக்கூடிய அடியாரை தடுக்கக்கூடிய நபரை நபியே நீங்கள் பார்த்தீர்களா? வேற ஒன்னும் அவர் செய்யலையே, இறைவனை வணக்கம் செய்கிறார். வணக்கத்திற்கும் வழிபாட்டுக்கும் எதிரானதா இஸ்லாம்? அவரவருடைய வணக்கத்தையும் அவரவருடைய வழிபாட்டையும் அவரவருடைய வழிபாட்டு தலங்களையும் மதிப்பதற்கும் அதற்கான உரிமைகளை வழங்குவதற்கும் தான் இஸ்லாம் உலகத்திற்கு மிகச்சிறந்த வழிகாட்டுதலை கொடுக்கிறது. இது மட்டும்தான் வசதி என்று தூக்கி வைத்துக் கொண்டு அடுத்தவர்களின் வழிபாட்டு உரிமையில் சம்பந்தப்படுவதற்கு தலையிடுவதற்கு முஸ்லிமே உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இது இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய வழி. அப்போ அல்லாஹ் கேட்கிறான், இறைவனை வணங்கக்கூடிய ஒருவரை தடுக்கக்கூடிய நபரை நீங்கள் பார்த்தீர்களா? அபூஜஹல் தான் தடுக்க வந்தான், சூளுரைத்து விட்டு வந்தான், நபியை நெருங்குகிறான். ரசூலுல்லாஹ் எந்த பதட்டமும் இல்லாம நிம்மதியாக அல்லாஹ்விடத்திலே கை கட்டி தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை புரியுங்கள், அல்லாஹுவின் மீது நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய எண்ணமும்
அவனைத்தான் நாம் சார்ந்திருக்கிறோம் என்கின்ற சிந்தனையும் 100% நம் உள்ளத்தில் தேங்கி கிடந்தால் எந்த பெரிய அச்சுறுத்தலும் நம்மை எதுவும் செய்ய முடியாது, நெருங்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தயக்கமும் இல்லாமல் அல்லாஹ்னு தக்பீர் கட்டி தொழுது இருந்தாங்க. நெருங்கி விட்டான், திடீரென்று அப்படியே நின்று விட்டான் அபூஜஹல். ரசூலுல்லாவுக்கும் அவனுக்கும் இடையிலே ஒரு சில ஜான்கள் தான் இடைவெளி. ஆனால் அவனால் போக முடியல. ஏதோ ஒன்று தடுக்கிறது. நிற்கிறான், கதிகலங்கி நிற்கிறான், முகமெல்லாம் மஞ்சரித்து போனது. ரசூலுல்லாஹ் நிம்மதியா தொழுதுட்டு எந்திரிச்சு துவாலாம் செஞ்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. இந்த அபூஜஹல் திருப்பி யார்கிட்ட வர்றான்? அவங்களுடைய குடும்பத்துக்காரர்கிட்ட வர்றான். எல்லாரும் தூரத்துக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பெருசா சீன்லாம் விட்டுட்டு போனேன், நான் என்ன செய்யறேன் பாரு, எப்படி பண்றேன் பாரு, அவரை மிதிக்க போறேன், அவரை உதைக்க போறேன், அவருக்கு இதுதான் கடைசி நாள், இன்னையோடு அவர் காலி என்றெல்லாம் சொல்லிட்டு ஏதோ ஒரு விதமான மேம்போக்கான எண்ணத்துல போனிய, என்ன திரும்பி வந்துட்ட அப்படின்னு கேட்டாங்க. அபூஜஹல் சொன்னா, நானா இருந்ததுனால திரும்பி வந்தேன், நீங்கள்லாம் யாராவது அங்க வந்தீங்கன்னா செத்தே போயிருப்பீங்க. என்னையா சொல்றேன்? ஆமா. அவர் பக்கத்தில் நெருங்கும் நேரத்தில் திடீரென்று எனக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு பெரிய குழி, அந்த குழி நிறைய நெருப்பு அப்படியே தகதக என்று எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலை நான் எடுத்து வைத்தால் அப்படியே பொசுங்கி கரிந்து சாம்பலாக இருப்பேன். எப்படி ஏற்பட்டது இந்த நெருப்பு குழி? எங்கிருந்து வந்தது இந்த நெருப்பு கூண்டம்? எப்படி என்று புத்தி பேதரிச்சு போய் நான் நின்றேன் என்று அபூஜஹல் சொன்னான். அல்லாஹ் இதை சொல்லுகிறான் அல் குர்ஆனிலே, ஃபல்யதுஉ நாதியா சனதுஉ ஸபானியா. அபூஜஹலே, நான் பெரிய குடும்பத்துக்காரன், செல்வாக்கு மிக்க தலைவன், நான் சொன்னால் எல்லாம் கேட்பார்கள், நீதிமன்றங்கள் உட்பட, தேர்தல் கமிஷன்கள் உட்பட எல்லாம் கேட்பார்கள் என்ற மமதையிலே அகங்காரத்தின் உச்சாணி கொம்பிலிருந்து ஆடிக்கொண்டிருக்கிறாயே, நீ யாரெல்லாம் கூப்பிட நினைக்கிறியோ எல்லாத்தையும் கூப்பிடு. அபூஜஹலை பார்த்து சொன்னான், நீ யாரெல்லாம் கூப்பிட நினைக்கிறியோ எல்லாத்தையும் கூப்பிடு. சனதுஉ ஸபானியா, உச்சபட்சமான வேதனையை தரக்கூடிய மலக்குகளை நான் கூப்பிடுகிறேன். அல்லாஹ் சொன்னான். என் நபியை தொலைவிடாமல் தடுத்து அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்க நீ வந்து விட்டாய் அல்லவா, நீ கூப்பிடாத, நீ கூப்பிடு, நான் ஏன் ஆளை இறக்குறேன், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அல்லாஹ் சவால் விட்டான். சொல்லிட்டு சொன்னா, நபியே, இவன் பேசுகிற இந்த வார்த்தை எல்லாம் புறக்கணியுங்கள், தூக்கி எறியுங்கள். உங்களை அச்சுறுத்தும் வார்த்தை இது, உங்களை பயம்புறுத்தி பார்க்கிறான், உங்களை கதிகலங்க செய்ய வேண்டும் என்று எண்ணுவதுதான் இவர்களின் திட்டம். பயப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ் நபிக்கு மட்டும் சொல்ல, நமக்கும் சேர்த்தான் சொல்றான். இப்படி அச்சுறுத்தலும் தொடர் தொந்தரவுகளும் தொடர் நெருக்கடிகளும் வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வஸ்ஜுத் வக்தரிப், அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யுங்கள், அவனை நெருங்கி வாருங்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு. இதை நீங்க சரியா செய்யுங்க. உங்களை எதிர்த்து யார் யாரெல்லாம் என்னென்ன காய் நகர்த்துறாங்களோ அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி போயிருவாங்க. அவங்க எல்லாம் தானா பின்னாடி போயிருவாங்க. நீங்க தொழுகிறதும் இல்ல, அல்லாஹ்வை நெருங்கி வர்றதும் இல்ல, எதையாவது பேஸ்புக்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ வரக்கூடிய செய்திகளை பார்த்து கொதித்து அதை 4 பேருக்கு ஷேர் செய்து விட்டால் மட்டும் போதுமா? கிடையாது. எதிரிகளை எதிர்கொள்வதற்கு ஆன்ம பலம் வேண்டும். அந்த ஆன்ம பலத்தை தரக்கூடியது இபாதத், அல்லாஹ்வை சஜிதா செய்யுதல், இறைவனுக்கு முன்னால் அடிமை என்ற எண்ணத்தில் நிற்குதல். இது உங்களுக்கு அந்த பலத்தை தரும். மற்ற பலம்லாம் சாதாரணம், அதெல்லாம் தூக்கி எரிச்சிடலாம். இது ஆன்ம பலத்திற்கு முன்னால், இந்த ரூஹானியத்தான இறை தரக்கூடிய இந்த பலத்திற்கு முன்னால் அதுவெல்லாம் ஒன்றுமில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னான். எனவே இதை செய்யுங்க, இதை சரியா செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட கேளுங்க. இவங்க எல்லாம் என்ன பிஸ்கோத்து, அப்படியே எல்லாம் பின்னா போயிடுவாங்க, எல்லாம் கீழே சரிந்து விழுந்து விடுவார்கள். சீட்டு கட்டி சரிவது போன்ற அப்படியே ஒவ்வொன்றாக சரிந்து விழுந்துவிடும். அல்லாஹ் தன் படையை இறக்குவதாக வாக்கு தருகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இறக்கி இருக்கிறான் பல கட்டங்களிலே. தாருன் நதுவா என்று இடம் இருக்கிறது. தாருன் நதுவா, இந்த பில்டிங் எதுக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னா, மக்காவிலே ரசூலுல்லாவுக்கும் ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு எதிராக திட்டம் தீட்டுவதற்கும் காய் நகர்த்துவதற்கும் புதிதாக சட்டங்கள் போட்டவர்களை நெருக்கடிக்குள்ளாக்குவதற்குமான ஒரு பில்டிங். அந்த பில்டிங்ல இருந்து திட்டம் போடுறாங்க. அங்க பேசப்பட்ட செய்தி அல்லாஹ் குர்ஆனின் வழியாக ரசூலுல்லாஹ் சொன்னான். இத் யம்குர் பிகல்லதீன கஃபரு லியுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுக்ரிஜூக். நபியே,
அங்க உட்கார்ந்து உங்களுடைய ஆப்போசிட் டீம் ஃபுல்லா திட்டம் போடுது. 3 விதமான விஷயத்தை செய்ய போறாங்க போல தெரியுது. ஒன்னு, உங்களை அப்படியே ஊருக்குள்ளேயே முடக்கி எழ முடியாத அளவுக்கு உங்களை முடக்க வேண்டும், நீங்கள் இருந்தும் இல்லாததை போன்று ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 1, அல்லது உங்களை கொல்லணும் நினைக்கிறான். 2, அல்லது இழிவாக உங்களை இந்த ஊரை விட்டு அடித்து விரட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். இந்த 3ல எதையோ ஒன்று செய்ய போறதுக்கு அவங்க திட்டங்கள் போடுகிறார்கள், சூழ்ச்சிகள் செய்கிறார்கள். வயம்குரூன் வயம்குருல்லாஹ். எதிரிகளும் தங்களுடைய சக்திக்குட்பட்டு, எவ்வளவு பெரிய அதிகாரமும் பலமும் கையில் இருந்தாலும் அந்த சக்திக்கெல்லாம் உட்பட்டு அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். வயம்குருல்லாஹ், எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அல்லாஹுவும் சூழ்ச்சி செய்வான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். சூழ்ச்சியாளர்களில் அல்லாஹ் மிக பெரியவன். அவனுடைய தந்திரமும் சூழ்ச்சியும் அதுதான் கடைசியில் ஜெயிக்கும். உலகத்தில் எவ்வளவு நீங்கள் திட்டங்கள் போட்டு வகுத்தாலும், என்னென்ன மாதிரியான காய்களை நகர்த்தி கொண்டு வந்து வைத்தாலும், கடைசியில் இறைதான் ஜெயிக்கும். இதுதான் சத்தியம். இதுதான் உலகம் சொல்லக்கூடிய, உலகம் கண்டு வரக்கூடிய உண்மை. எப்படின்னு சொல்லிட்டான் அல்லாஹ். சொல்லிட்டு சொன்னா, நபியே இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம், மதீனாவுக்கு கிளம்புங்கன்னா. இது நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை ஃபுல்லா எல்லாம் கவர் பண்ணியாச்சு. கையில பெரிய பெரிய ஆயுதத்தோட வெளியே வந்தா உடனே போட்டு தள்ளிடுறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கொன்றது. அவர்களை மட்டுமல்ல, அவங்களோட யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாத்தையும் காலியாகிறது. ஏக் மார் தோ துக்குடா என்று சொல்வார்களே, ஒரே வெட்டு 2 துண்டு, அதோடு போச்சு, முகமதின் கதி முடிஞ்சது என்ற அளவுக்கு திட்டம் போட்டாச்சு. அல்லாஹ் சொன்னா நீங்க கிளம்புங்கன்னா, நபி நபி அல்லாஹ்ட்ட கேட்கல, எப்படி யார் சொல்லலாம், யா அல்லாஹ், எல்லாம் சுத்தி கவர் பண்ணிட்டாங்களே. வெளியே வந்தார்கள். ஹதீஸ்ல வந்திருக்குது, பகல்ல ஒன்னும் வெளியே வரல, ராத்திரி ஒன்னும் வரல, பகல்ல வந்தாங்க வெளியே. ராத்திரி நேரத்தில் வேண்டுமானாலும் விளக்கை பிடித்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கலாம், இருள் சூழ்ந்திருக்கலாம். பகலில் வெட்ட வெளிச்சமாக இருக்கும் சமயத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டான். وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ وَهُمْ لَا يُبْصِرُونَ. நபிக்கு முன்னும் பின்னும் வலமும் இடமும் அவனே தடுப்பணை ஏற்படுத்தினான். ஃபஹும் லா யுப்சிரூன், அவர்களால் பார்க்கவே முடியவில்லை. அவங்க கண்ணுக்கு முன்னாடி தான் ரசூலுல்லாஹ் அப்படி இறங்கி கடந்து நடந்து போனாங்க. யாரும் பார்க்கல, ஒரு பார்வையை கூட திருப்பவில்லை. எங்கே வந்தது தடுப்பு? சுவரா எழுப்பப்பட்டது அல்லது வேற ஏதாவது திரைகள் போடப்பட்டதா? கிடையாது. அல்லாஹ் அந்த எதிரிகளின் பார்வைகளுக்கு திரையை கொடுத்தான். அல்லாஹ் காக்க முடிவு செய்து விட்டால் எப்படியும் நான் காப்பேன் என்பதை காண்பித்து கொடுத்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த சூழல் எதிர்ப்பு ஏற்படுகிற நேரத்தில், கடுமையான நெருக்கடிகளை முஸ்லிம் சமூகம் சந்திக்கிற நேரத்தில், அதை நினைத்து கை செய்தப்பட்டோ வருந்தியோ, எத்தனை நாள் தான் இது இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி மனம் விடுதலோ அல்லது மனதால் குமுறி கொண்டிருப்பதோ தேவையில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஜுத் வக்தரிப், அல்லாஹ்வின் முன்னால் வந்து நில்லுங்கள், அவனை நெருங்குவதற்குடைய வழியை தேடுங்கள். இந்த ரெண்டை நீங்க சரியா செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன். இபாதத்தில் வந்து நில்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். அல் குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் நஅலமு அன்னக யதீகு ஸத்ருக பிமா யகூலூன். நபியே, இவங்க பண்ணக்கூடிய டார்ச்சர்ஸ், இவங்க கொடுக்கக்கூடிய தொந்தரவு, இவங்க தரக்கூடிய நெருக்கடி, இது எல்லாமே உங்க மனசுல வருத்தத்தை ஏற்படுத்துது. மனசால நீங்க புழுங்கி போய் இருக்கிறீங்க. இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்சியின், உங்களை யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அல்லாஹ் உங்களை யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்றான். நபிக்கு சொல்லவில்லை, நபியின் வழியாக உம்மத்துக்கு சொல்லுகிறான். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் சாஜிதீன். அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், அவனை நினைவு கூறுங்கள், தொழுகையாளிகளில் ஒருவராக நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். மரணத்தை நீங்கள் உச்சி முகர்ந்து வரவேற்கும் வரை தொழுகையை விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ப இவங்க பண்ணக்கூடிய டார்ச்சருக்கெல்லாம் எங்க தீர்வு இருக்குது அப்படின்னா, எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறது தான் தீர்வு இருக்குது. நீங்கள் உளமுருகி கேளுங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த அத்தியாயம் சூரத்துல் அலக், அல்லாஹ் கடைசி வார்த்தை வஸ்ஜுத் வக்தரிப்ன்றான். இந்த ஆயத்துல யாரெல்லாம் ஓதுறாங்களோ எல்லாம் சஜிதா செய்யணும். இக்ரா சூராவினுடைய கடைசி ஆயத்து சஜிதாவுடைய ஆயத்து. சஜிதா செய்ய வேண்டும். அல்லாஹ் சொன்னான் செய்ய வேண்டும்.
இந்த வசனத்தினுடைய பின்னணியிலே வருகிறது, எப்பொழுது இந்த ஆயத்து இறங்கியதோ, அதாவது ஆயிஷா அம்மா சொல்றாங்க, இந்த ஆயத்து இறங்கியதிலிருந்து நாங்கள் சஹாபாக்கள் 6 மாத காலம் ஒரு நாள் கூட தஹஜ்ஜத்தை விடாமல் தொழுதோம். அல்லாஹ் எங்களுக்கு உதவியை கொடுத்தான். அந்த 6 மாத கேப்ல எந்த அபூஜஹல் நபிகள் நாயகத்தின் களத்திலே ஏறி மிதித்து அவரை கொல்லுவேன் என்று சூளுரைத்தானோ அவன் இழிவான மரணத்தை சந்தித்தான். அவன் மட்டுமல்ல, அவனோடு சேர்ந்து சிங்குச்சான் அடித்தவர்கள் எல்லாம் பதிர்களத்திலே செத்து மடிந்தார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு ஹதீஸை அறிவிப்பு செய்பவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த பள்ளிவாசல பிடிச்சிருவாங்களோ அந்த பள்ளிவாசல பிடிச்சிருவாங்களோ என்ற கவலை ஒருபுறம் நமக்கு இருந்தாலும், அந்த கவலைகளை வார்த்தைகளாலோ அல்லது வெறும் நம்முடைய கைகளிலே இருக்கக்கூடிய உயர்தரமான சாதனங்களின் மூலமாகவோ ஷேர் செய்தால் மட்டும் பத்தாது. அல்லாஹ்விற்கு முன்னால் நம்முடைய கவலைகளை கொண்டு வைக்க வேண்டும். இறைவனை நெருங்குவதற்குரிய வழியை தேட வேண்டும். குறைந்தபட்சம் 5 கால தொழுகையை நியமமாக தொழுகிற அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முயல வேண்டும். இதுவெல்லாம் சிறப்பாக நடக்குமையானால் எவ்வளவு பெரிய திட்டங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக தீட்டப்பட்டாலும் அது எதுவும் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் அதை மாற்றி விடுவான் என்று அல் குர்ஆனின் வழியாக சொல்கிறான். இந்த புனிதமான ரஜப் மாதத்திலே தொழுகை கடமையான மாதம் இது. தொழுகையை கிஃப்டாக அன்பளிப்பாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொண்டு கொடுத்த மாதம் இது. இது ஆசுவாசத்தை தரக்கூடியது மட்டுமல்ல, நமக்கான பிரச்சனை என்னென்னவெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டக்கூடிய கேடயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் அதை கையில் எடுத்து வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. குறிப்பாக உலகத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்தை நம்முடைய இறை நம்பிக்கையை கொண்டு, நாம் வணங்கக்கூடிய பலவீனமான இபாதத்தை கொண்டு, அல்லாஹ்வின் பேரருளை கொண்டு அல்லாஹ் தடுத்து நிப்பாட்டுவானாக. சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளன் அவன். நிச்சயம் அவனை வணங்கி சஜிதா செய்த இடத்தில் ஒரு மாற்றான விஷயம் நடக்கிறது என்கிற பொழுது நிச்சயம் அதற்கான பதிலை அல்லாஹ் தருவான். ஆனால் தருகிற விதம் கொஞ்சம் தாமதிக்கலாம். எதிர்பார்ப்போம். இதற்கு காரணமானவர்கள் யார் என்பதை அல்லாஹ் விடமாட்டான், நிச்சயம் தண்டிப்பான். வல்ல இறைவன் அல்லாஹ்விடத்திலே மனமுருகி பிரார்த்திப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.